பேர்ல்வின் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரமேஷ். தொடர்ந்து பிவிசி மெட்டா, பேர்ல்வின் சம்மந்தப்பட்ட தகவலை நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு வரோம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பேர்ல்வின் பிவிசி மெட்டா சம்மந்தப்பட்ட புதிய தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக ரிசீவ் ஆகும். இந்த ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இந்த வீடியோவை 2 பார்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி மெட்டாவில் இந்த P2P ஸ்வாப் விட்ராயலில் வந்திருக்கக்கூடிய நியூ ஆப்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ இது எப்படி லைவாக பண்ணுறது அப்படிங்கிறதுல பார்ட் 2ல் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இதில் பிவிசி மெட்டாவை எப்படி என்னென்ன ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சும்மா ரேண்டமாக பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா அது எப்படி நாம் லைவாக பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து பார்ட் 2 வீடியோவில் நான் போடுறேன். அதை இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா பிவிசி மெட்டா சம்மந்தப்பட்ட ஒரு நியூ அப்டேட்டு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் பிவிசி மெட்டாவை நாம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக ஒரு பிவிசி மெட்டாவை நாம் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஒரு பிவிசி மெட்டா நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அது 3 நாளைக்குள்ளே நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகும். அது ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா 3 நாளைக்கு அப்புறம் தான் நாம் அடுத்து ஒரு பிவிசி மெட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாம் பிவிசி மெட்டாவை ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதுக்கப்புறமா இன்னையிலேருந்து இது புது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு ஆப்ஷன் பிவிசி மெட்டாவை நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு விட்ரா பண்ணுறதுக்கு, அதாவது பணமாக மாற்றுறதுக்கான ஒரு ஆப்ஷன், அதாவது BUSDயாக மாற்றுறதுக்கான ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நாம் P2P முறையில் நம்மக்கிட்ட இருக்கிற பிவிசி மெட்டாவை, அதாவது வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற பிவிசி மெட்டாவை நாம் இந்த P2P முறையில் விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த P2P ஆப்ஷன் அப்படின்னா பீர் டு பீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது புதுசாக யோசித்து சிஸ்டம் கொண்டு வந்தது கிடையாது. ஆல்ரெடி இது எல்லாமே பிளான் பண்ணது தான். இப்போ அது நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ நமக்கு வெப்சைட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் pvcmeta.io கூகுள் குரோம்லேயோ இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசரில் நாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பை செல் ஸ்வாப் அட் ஒன் கிரிப்டோ பிளேஸ், அதாவது ஒரே வெப்சைட்டுக்குள்ளே நாம் பிவிசி மெட்டாவை பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம், ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்டார்டிங்லேயே pvcmeta.io லான்ச் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போவே இதில் சொல்லியிருந்தாங்க எல்லாமே ஒரே கிரிப்டோ பிளேஸில் ஒரே வெப்சைட்டுக்குள்ளே நம்மளால் பண்ணிக்க முடியும். அதாவது பை செல் ஸ்வாப் ஒரே வெப்சைட்டுக்குள்ளே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பிவிசி மெட்டாவை BUSDயாக வெப்சைட்டுக்குள்ளே ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதே போல் BUSDயாக பிவிசி மெட்டாவை வெப்சைட்டுக்குள்ளே ஸ்வாப் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்வாப் ஆப்ஷன் நம்ம கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பை ஆப்ஷனும் செல் ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க P2P ட்ரேடிங் மூலமாக. ஸோ இப்போ இதில் சொல்லியிருக்கிற மாதிரி நாம் வெப்சைட்டுக்குள்ளே பை செல் ஸ்வாப் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இருக்கிற 3மே பண்ணிக்கிற மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே நமக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்னோட ஒரு ட்ரஸ்ட் வாலெட்டு அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வேலெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி 10 பிவிசி இருக்குது. BNB பார்த்தீங்கன்னா $13.7க்கான BNB இந்த வேலெட்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா BUSD பார்த்தீங்கன்னா ஒரு $11.67க்கான BUSD இந்த வேலெட்டில் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் பிவிசி மெட்டா வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். இந்த ப்ரௌசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு pvcmeta.io அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெட்வொர்க் எத்தீரியம்லேருந்து BNB ஸ்மார்ட் செயினில் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த கனெக்ட் வேலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா லாகின் பின் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா pvcmeta.ioவோட யூசர் வேலெட் ஓப்பன் ஆகும். ஸோ இது சீட் ஃபண்டிங் வெப்சைட்டுக்கான யூசர் வேலெட்டு. இந்த pvcmeta.ioவில் நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரல, எந்த ஒரு நியூ அப்டேட்டுமே கொண்டு வரல. P2P விட்ராயல் ஆப்ஷன் எதில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கன் ஃபார்மிங் வெப்சைட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ அதனால் இந்த ரைட் சைடில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் ஃபார்மிங் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 6 டிஜிட் பின் நம்பர் கேட்கும். அந்த பின் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டோக்கன் ஃபார்மிங்கோட யூசர் வாலெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஃபார்மிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு இருந்தது தான். அதே போல் ஆட் பிவிசி மெட்டா அப்படிங்கிற ஆப்ஷனும் ஆல்ரெடி நமக்கு இருந்தது தான். இந்த ஸ்வாப் பிவிசி அப்படிங்கிற ஆப்ஷனும் ஆல்ரெடி நமக்கு இருந்தது தான். ஸோ மற்றபடி இந்த டிரான்சாக்ஷன் ஃபார்மிங் ரிப்போர்ட் எல்லாமே நமக்கு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த புது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த P2P ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிவிசி மெட்டாவை, அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம் இந்த P2P ஸ்வாப் மூலமாக விட்ராயல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த P2P ஸ்வாப் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா P2P ஸ்வாப் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் இதில் புதுசாக கொடுத்துருக்காங்க. செல் ஆர்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை ஆர்டர்ஸ், கீழே பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஆர்டர் ரெக்வஸ்ட், அதுக்கப்புறமா மை ஆர்டர் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனும் என்ன அப்படிங்கிறத நாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த கனெக்டட் வேலெட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி BUSD, அதாவது நம்மளுடைய கனெக்டட் வேலெட்டில் BUSD எவ்வளோ இருக்கோ அது அப்படியே காட்டுது. அதாவது ட்ரஸ்ட் வாலெட்டில் நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன். ஸோ இந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் BUSD எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.67 BUSD இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கனெக்டட் வேலெட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி, ஸோ இந்த இடத்துல நம்ம வேலெட்டில் எவ்வளோ BUSD இருக்கோ அது வந்து அப்படியே இங்கே காட்டும். அடுத்ததாக இந்த செல் ஆர்டர்ஸ் அப்படின்னா என்ன, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விற்பனைக்கு ரெடியாக இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா எல்லாமே வந்து இந்த செல் ஆர்டர்ஸில் வந்து நமக்கு காட்டும். இப்போ இந்த செல் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் இதான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிவிசி செல் ஆர்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது விற்பனைக்கு ரெடியாக இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா எல்லாமே வந்து இதில் வந்து காட்டும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆர்டர்ஸ் வந்து காட்டுது. அப்போ விற்பனைக்கு ரெடியாக இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதை வந்து வாங்க முடியும். ஸோ அதுதான் இந்த செல் ஆர்டர்ஸ், அதாவது விற்பனைக்கு ரெடியாக இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா எல்லாமே வந்து இதில் காட்டும். அதை வந்து நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ அப்போ நமக்கு பிவிசி மெட்டா வேணும் அப்படின்னா எங்கே போய்ட்டு நாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இந்த செல் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பையின்னு காட்டுது. செல் ஆர்டர்ஸை கிளிக் பண்ணால் பையின்னு காட்டும். இந்த செல் ஆர்டர்ஸ் எதுக்காக அப்படின்னா விற்பனைக்கு ரெடியாக இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாலாம் இதில் வந்து காட்டும். அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அப்போ இந்த பை அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக இந்த பிவிசி மெட்டாவை நாம் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து 6 ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. அதில் ஒரு பிவிசி வந்து பை ஆர்டர் இருக்குது. இதை மாதிரி 6 ஆர்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசிக்கு நமக்கு செல் ஆர்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிவிசியோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 3.168 BUSD அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஆக்ஷன் சொல்லி பை அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பை அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி நாம் வந்து இந்த ஒரு பிவிசி மெட்டாவை நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் லைவாக பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா பை ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பை ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இந்த பை ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிசி மெட்டாவை விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த பை ஆர்டர்ஸ். எப்படி நாம் இந்த செல் ஆர்டர்ஸில் என்ன பண்ணுவோம்னா விற்பனைக்கு ரெடியாக இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாலாம் இந்த செல் ஆர்டர்ஸில் காட்டும். அதில் போய்ட்டு நாம் பிவிசி மெட்டாவை வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த பை ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பிவிசி மெட்டாவை விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பை ஆர்டர்ஸ். இதுக்குள்ளே போய்ட்டு நாம் பிவிசி மெட்டாவை விற்கலாம், வாங்க முடியாது, விற்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற பிவிசி மெட்டாவை இதில் வந்து விற்பனை செய்யலாம். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். இந்த பை ஆர்டர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூசர் வேலெட் அக்கௌண்ட்டுன்னு காட்டும். இதில் நம்மளுடைய வெப்சைட்டில் எவ்வளோ பிவிசி மெட்டா நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது இதில் காட்டும். ஸோ இது நார்மலாக நாம் டோக்கன் ஃபார்மிங் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது யூசர் வேலெட்டில் எவ்வளோ காட்டுதோ அதே பிவிசி மெட்டா தான் இங்கே வந்து நமக்கு காட்டும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பிவிசி பை ஆர்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் எந்த ஒரு பை ஆர்டர்ஸும் நமக்கு வரல. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதில் காட்டும். ஸோ எப்படி நமக்கு செல் ஆர்டர்ஸ்லாம் காட்டுச்சுதோ அதே போல் இதில் வந்து பிவிசி மெட்டாவுடைய பை ஆர்டர்ஸ் எல்லாமே இதில் காட்டும்.
அதாவது யார் யாரெல்லாம் பிவிசி மெட்டாவை வாங்குறதுக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்கிறாங்களோ அந்த ஆர்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து காட்டும். அந்த ஆர்டர்ஸ் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற பிவிசி மெட்டாவை செல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்கிற ரீஃப்ரெஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதில் வந்து நம்ம காட்டும். ஸோ இப்போ வந்து பை ஆர்டர்ஸ் வந்து வரல, செல் ஆர்டர்ஸ் வந்து இருக்குது நம்மகிட்ட. இந்த செல் ஆர்டர்ஸ் அப்படிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிவிசி மெட்டாவை வாங்கணும் அப்படின்னா இதில் வாங்கிக்கலாம். ஸோ செல் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து ஆர்டர்ஸ் வந்து நமக்கு வரல. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஸோ அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். இதில் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஆர்டர்ஸ் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற பிவிசி மெட்டாவை இது மூலமாக வந்து செல் பண்ணிக்கலாம். பை ஆர்டர்ஸ் அதில் இல்லை அப்படின்றதுனால ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பை ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 24 பிவிசி, அடுத்து 30 பிவிசி, அடுத்து 1 பிவிசி. ஸோ இந்த மாதிரி பை ஆர்டர்ஸ் வந்து இதில் ஜென்ரேட் ஆகும். இந்த பை ஆர்டர்ஸ் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற பிவிசியை வந்து செல் பண்ணிக்க முடியும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் அப்படின்ற இடத்துல செல் அப்படின்னு இருக்கும். அந்த செல் பட்டன் மூலமாக நம்மக்கிட்ட அந்த யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசியை இந்த செல் பட்டன் மூலமாக நாம் செல் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஆர்டர்ஸ் வரும்போது நான் இதை வந்து இப்போ செல் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு ஆர்டர்ஸ் வந்து இல்லை, ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ஆர்டர்ஸ் எதுவுமே வரல. ஸோ இப்போ இதில் செல் ஆர்டர்ஸ் எதுக்காக, பை ஆர்டர்ஸ் எதுக்காக அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததாக நியூ ஆர்டர் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி மெட்டாவை வாங்குறதுக்கான ஒரு இடம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி மெட்டாவை விற்கிறதுக்கான, நம்மக்கிட்ட இருக்கிற பிவிசி மெட்டாவை விற்கிறதுக்கான ஒரு இடம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இந்த செல் ஆர்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஆர்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்கும். இதில் போய்ட்டு நாம் பிவிசி மெட்டாவை பை பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பை ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இதில் போய்ட்டு நாம் பிவிசி மெட்டாவை செல் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆர்டர்ஸ் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்காக தான் இந்த நியூ ஆர்டர் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் மூலமாக தான் இந்த பிவிசி மெட்டா, செல் ஆர்டர்ஸ், பை ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ இது நாமளே ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். எப்படி நாம் பை ஆர்டரை வந்து ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி நாம் செல் ஆர்டரை வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த நியூ ஆர்டர் ரெக்வஸ்ட். ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதிலே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பை பிவிசி, செல் பிவிசி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலமாக தான் அந்த பை ஆர்டர்ஸ், செல் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே பை பிவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கனெக்டட் வேலெட் அக்கௌண்ட்னு சொல்லி பியூஎஸ்டி வந்து இதில் காட்டும். அதாவது நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டில், கனெக்டட் வாலெட்டில் எவ்வளோ பியூஎஸ்டி இருக்கோ அது வந்து இதில் அப்படியே நமக்கு காட்டும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பை பிவிசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே மை ஆர்டர் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா P2P ஸ்வாப் ஆர்டர். ஸோ இப்போ இந்த பை ஆர்டர் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரொசீட் டு பை பிவிசி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக பை ஆர்டர் வந்து நாம் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த பை பிவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கக்கூடிய, கனெக்டட் வாலெட்டில் இருக்கக்கூடிய பியூஎஸ்டி காட்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பிவிசி மெட்டாவை இந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கக்கூடிய பியூஎஸ்டி மூலமாக தான் பை பண்ண போகிறோம். ஸோ யாருக்கும் நாம் எந்த ஒரு காசும் வந்து அனுப்புறதில்ல. ட்ரஸ்ட் வாலெட்டில் பியூஎஸ்டி வச்சுருக்க போகிறோம். அந்த பியூஎஸ்டி மூலமாக தான் வந்து பிவிசி மெட்டாவை பை பண்ண போகிறோம். ஸோ அதனால் பை பிவிசி அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில், அதாவது கனெக்டட் வாலெட்டில் இருக்கக்கூடிய பியூஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா இதில் காட்டும். ஸோ இப்போ இந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா 11.68 பியூஎஸ்டி வந்து இருக்குது. அது கரெக்டாக இங்கே காட்டுது. ஸோ அதே போல் செல் பிவிசி அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய டோக்கன் ஃபார்மிங், யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா வந்து இதில் காட்டும். ஏன்னா நாம் பிவிசி மெட்டாவை இங்கேருந்து தான் நாம் செல் பண்ண போகிறோம். வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு யூசர் வாலெட்டுக்கு தான் ரிசீவ் ஆகும். அந்த யூசர் வாலெட்டில் இருந்து தான் பிவிசி மெட்டாவை நாம் செல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த செல் பிவிசி அப்படிங்கிறத நாம் கிளிக் பண்ணும்போது யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா காட்டும். அதே போல் இந்த பை பிவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கக்கூடிய பியூஎஸ்டி வந்து காட்டும். ஏன் அப்படின்னா, நாம் பிவிசி மெட்டாவை பை பண்ணுறது பியூஎஸ்டி மூலமாக தான் பை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி காட்டும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இது நாம் பை அண்ட் செல் வந்து இதில் தெளிவாக பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மை ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, ஸோ இப்போ நாம் ஒரு ஆர்டர் போடுறோம் அப்படின்னா அந்த ஆர்டரோட ஸ்டேட்டஸை வந்து நாம் இது மூலமாக பார்த்துக்கலாம். அதாவது பெண்டிங்கில் இருக்கா, இல்லை கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத இந்த மை ஆர்டர் ஸ்டேட்டஸ் மூலமாக நாம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எந்த ஆர்டரும் நான் போடலை. இனிமேல் தான் லைவாக வந்து நான் ஒரு ஆர்டராக வந்து போட்டு காட்ட போகிறேன்.
ஸோ பெண்டிங் ஆர்டர்ஸை வந்து மை ஆர்டர் ஸ்டேட்டஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இதில் பை ஆர்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு எந்த ஆர்டரும் இல்ல. அதேபோல் செல் ஆர்டர்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எந்த ஆர்டரும் போடல. அதனால நோ ஆர்டர்ஸ் அப்படின்னு காட்டுது. மேலே பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆர்டர்ஸ் அப்படின்னு காட்டும். ஸோ பெண்டிங் ஆர்டர்ஸில் பை ஆர்டர்ஸும் எதுவும் இல்ல, செல் ஆர்டர்ஸும் எதுவும் இல்ல. அதேபோல் அப்ரூவ்டு ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுலேயும் பை ஆர்டர்ஸும் எதுவும் இல்ல, செல் ஆர்டர்ஸும் எதுவும் இல்ல. இனிமேல் தான் நான் பண்ண போறேன். ஸோ அவ்வளோதான். இப்ப என்ன அப்டேட், இதில வந்திருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் எதுக்காக அப்படிங்கிறத நாம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா ஒவ்வொரு ஆப்ஷனையும் நாம லைவா வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ. எப்படி பிவிசி மெட்டாவுல பை ஆர்டர்ஸ் வந்து லைவா போடுறது, செல் ஆர்டர்ஸ் வந்து லைவா போடுறது, எப்படி பிவிசி மெட்டாவ வெப்சைட்ல நாம பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ட் 2 வீடியோவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க் யூ.